நம் லில்லி ஃபேமிலி இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைல் நூடுல்ஸ். அது செய்ய தேவையான பொருட்கள்: நூடுல்ஸில் வர மசாலா, ஸ்ப்ரிங் ஆனியன், பீன்ஸ், கேப்சிகம், கேப்ரேஜ், டொமேட்டோ சாஸ், ஆனியன், பிளாக் பெப்பர் தூள், சில்லி சாஸ், சோயா சாஸ், பூண்டு, எக்கு, சால்ட். இது தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு வடை சட்டியை அடுப்பில் வச்சுக்கிறோம். சட்டி ஹீட் ஏறிடுச்சு. நூடுல்ஸ் செய்ய தேவையான அளவு நம்ம ஆயில் நம்ம எடுத்துக்கிறோம். ஆயில் காஞ்சோன்னா அடுப்பை கூட கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக கட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கனமாகவே நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பூண்டு பாருங்களேன், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம பூண்டு போட்டுக்கலாம். அதுவும் பூண்டு வெங்காயம் கொஞ்சம் பதங்கட்டும். அப்படியே அடுப்பு கொஞ்சம் சிம்மிலே இருக்கட்டும். இதில் கூட கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு. நம்ம வெஜிடபிள் போட போகிறோம்ல, அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக வதக்கி கொடுக்கணும். ஏன்னா பூண்டு கொஞ்சம் உங்களுக்கு வதங்கணும். இப்போ நம்ம பீன்ஸ் பாருங்களேன், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். பீன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பிளேட்டை கொடுத்தா டைரெக்டாக காய்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க. இதில் நூடுல்ஸ்னால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் நம்ம இதில் வெஜ்ஜு எல்லாமே சேர்க்குறப்ப ஆட்டோமேட்டிக் இதையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு காய் சாப்பிடுன்னு சொல்லுங்கிறது வேலை மிச்சம். கொஞ்சம் வதங்கட்டும் அப்படியே. இப்போ நம்ம முட்டைக்கோஸ் போடலாம். முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். இதில் நூடுல்ஸில் எல்லாமே வந்துடுது. கேப்ரேஜ், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாமே வந்துடுது. எக்கு எல்லாம் ஒரே உங்களுக்கு காலையில் எல்லாமே உங்களுக்கு அந்த நூடுல்ஸில் எல்லாம் சத்தான எல்லாமே வந்துடுது. அப்படியே நான் முட்டைக்கோஸ் அப்படியே பிரட்டி கொஞ்சம் வதங்கட்டும். அப்போ தான் இப்போ நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். அதை அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்தால் தான் நம்மளுக்கு அடுத்து நம்ம நூடுல்ஸ் போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சாஸ் ஊற்றிக்கணும். இப்போ டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோயா சாஸ் இதை காட்டில் கம்மி, அது சின்ன ஸ்பூன் தான். இது பாருங்கள், அது போதும், 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன். அதுலேயும் கம்மி சில்லி சாஸ். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் பாருங்களேன், கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருந்தால் போதும். அதே நம்ம அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். இந்த சாஸ் எல்லாம் வெஜிடபிள் அப்படியே சேரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 2 ஸ்பூனுக்கு அளவில் இன்னும் கம்மியாக நம்ம பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர், நம்ம வீட்டில் இருப்பாங்களே அந்த பெப்பர் தூள், அது கொஞ்சம் எல்லாம் ஒன்று சேரட்டும். எல்லாம் காயில் எல்லாம் சாரம் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். அதையே கொஞ்சம் அந்த சாஸ் இதிலே கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும்.
ஏன்னா நம்ம பெரியவங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றனால நம்ம வந்து உரப்பு கம்மியாக எடுத்துக்கணும். இப்படியே நான் பரட்டி விட்டோமா ஓரளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த நூடுல்ஸ் கொடுக்குறோம் அந்த பவுடருக்கு பாருங்களேன், நூடுல்ஸ் போடும்போது அந்த பவுட்ரு சாட் மசாலா அது நம்ம போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் அப்படியே போட்டு அதில் அந்த காயில் போட்டு அப்படியே வதக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு பின்னாடி கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ ரொம்ப இல்லை, நான் வந்து ஒரு சில தண்ணி காமிக்கிறேன், அந்த அளவில் அதில் நம்ம பாதி ஊற்றிக்கிட்டா போதுமான அளவு. அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம். கொஞ்சம் நேரம் வெந்திருக்கும் பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ அப்படியே ஒரு கிண்டிட்டு நம்ம நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். அப்படியே ஃபுல்லாக போட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். நல்லா அந்த கீழே இருக்கிறதெல்லாம் வரட்டும். வெஜிடபிள்ஸ் அந்த மசாலாம் அப்படியே நல்லா அந்த நூடுல்ஸில் சாரணும். அப்படியே சுத்துக்கு அப்படியே பரட்டி விடணும். தீ வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். ஏன்னா நல்லா வந்து அந்த நூடுல்ஸில் சாரணும் பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தண்ணி உங்களுக்கு நல்லா நூடுல்ஸில் சாந்துடுச்சு. அப்படியே நம்ம சுருளில் அப்படியே பரட்டி கொடுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாமே நம்ம வெஜ்ஜு போட்டிருக்கோம், சாஸ் எல்லாம் போட்டிருக்கனால எப்பயும் நம்ம செய்கிற காட்டில் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எக்கு சொன்னேன் பாருங்களேன், 2 எக்கு நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றி பொரித்து வச்சுருக்கோம். அதை அப்படியே அந்த நூடுல்ஸில் போட்டுடலாம். ஏன்னா நம்ம இதிலே போட்டு நம்ம கிண்டணும் வச்சுங்கன்னா அது தெரியாது. இதை நம்ம பொரித்து வச்சு நம்ம இறக்க போகிறப்ப நம்ம போட்டு கிண்டணும்னு வச்சுங்களேன், அந்த எக்கு தனியாக இருக்கிறது தெரியும். பிள்ளைங்களே பார்த்திங்கன்னா எக்கு வேணாலும் பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. அது வந்து அதில் போட்டு கிண்டிட்டோம்னா தெரியாது, ஆனால் டேஸ்ட்டு இருக்கும், பட் தெரியாது. இது பாருங்களேன், அந்த பொரிச்சிருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் இது ஆஃப் ஆயில் தான் பொரிச்சது, ரொம்ப ஃபுல்லாக பொரிச்சு எடுக்கலாம். அதனால் அது அப்படியே அங்கங்கே இருக்கும், எக்கு தெரியணுமா போட்டிருக்கிறது. இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். அந்த எல்லா பக்கமும் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படியே எல்லா பக்கமும் படட்டும். ஒரே பக்கமாக இருக்கக்கூடாதுலாம். ரெடி, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டைல் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஒரு பவுலில் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது தடவை செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.